கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தந்த வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் 121:8. கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார். Psalm 121:8. The Lord keeps watch over you as you come and go, both now and forever. அன்பான சகோதர சகோதரிகளே, யாக்கோபு தன் சகோதரனால் பகைக்கப்பட்டு தாய் தகப்பனால் தன் மாமா லாபான் இடத்துக்கு அனுப்பப்பட்டார். கோலும் கையுமாய் அவன் கடந்து சென்றான். இரவிலே சொப்பனத்திலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி அவன் உடன் இருப்பதாக வாக்கு கொடுக்கிறார். அவன் மாமா வீட்டில் அவனுக்கு எதிரான அநேக காரியங்கள் நடக்கிறது. ஆனால் யாக்கோபு செய்த எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அவனை சுகமாய் திருமணம் முடித்து பிள்ளைகளோடு கூட தன் தகப்பனிடம் திரும்பி வர வைக்கிறார். யாக்கோபின் போக்கையும் வரத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். தாவீது ராஜா தன் மாமா சவுலால் மிகவும் துன்பப்படுத்தப்பட்டார். கொல்வதற்காக அநேக முறை வேட்டையாடப்பட்டார். ஆனால் கர்த்தர் தாவீதுடன் இருந்து அவனை சவுலின் கைக்கு தப்புவித்து கிருபைகளால் நன்மைகளால் நிரப்பினார். ஏற்ற சமயத்திலே தாவீதுடைய எதிரிகளை எல்லாம் அழித்து தாவீது ராஜாவை அரியணை ஏற செய்தார். இன்று உங்களுடைய என்னுடைய போக்கையும் வரத்தையும் கர்த்தர் காக்கிறவராய் காணப்படுகிறார். கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆமென். எங்களை காப்பவரே, பரமபிதாவே, தர்மையான ஜெப நேரத்துக்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி உடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீட் தேர்வு முடிவுகள் வெளிவந்த தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். அநேகர் தகுதி பெற்றிருந்தாலும் ஆண்டவரே, உடைய கிருபையினால் நீர் தெரிந்தெடுத்தவர்கள் மருத்துவ படிப்பில் இணைய தேவனாய கர்த்தர் நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் உடைய சமூகத்திலே அவர்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, மருத்துவ படிப்பில் இணைய முடியாத பிள்ளைகள் தவறான முடிவுகளை எடுத்து விடாதபடி தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு நல்ல திட மனதை தரவேணுமாய் ஜெபிக்கிறேன். மன அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு தற்கொலையை நோக்கி ஓடிவிடாதபடி தேவரீர் கிருபையாய் அவர்களுக்கு இறங்க வேணுமாய் ஜெபிக்கிறேன். நல்ல உயர்ந்த படிப்புகளை அந்த பிள்ளைகள் தேர்வு செய்து படிக்க கிருபை கொடுங்க. பிள்ளைகளுடைய பெற்றோரை ஆசீர்வதிங்க. வீணாய் மன அழுத்தத்தை பெற்றோர் கொடுத்து விடாதபடி பாதுகாத்து கொள்ளுங்க. உடைய கரத்திலே இந்த ஜெப குறிப்பை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டதற்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.